பார்பி. இது ஒரு திகில் கதை. மா, அம்மா, அம்மா. உள்ளே இருந்து வீல் என்று அலறும் குரல் கேட்டது. சமையல் அறையில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஆனந்தி பதறிப்போய் வேகமாக ஓடினாள். 1.5 வயது ஸ்வேதா அலறிக் கொண்டிருந்தாள். ஓடிச் சென்றவள் அள்ளி அணைத்து தூக்கினாள். குழந்தையின் கையிலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டாய் வடிந்து கவுனை நனைத்து கொண்டிருந்தது. வாய் பிளக்க கத்திக் கொண்டிருந்த குழந்தையை சமாதானப்படுத்த முடியாமல் திணறினாள். என்ன குட்டி, என்னடா ஆச்சு? ஐயோ, ரத்தம் நிற்கவே மாட்டேங்குதே. என்னடா பண்ண? கொஞ்ச நேரம் தனியாக விட்டுட்டு வேலை பார்க்க விடுறியா? என்ன நீ எங்கே அறுத்துக்கிட்ட? குழந்தை மூச்சடைக்க திணறி திணறி அழுதாள். அருகில் இருந்த முதலுதவி பெட்டியிலிருந்து மருந்தை தடவி கட்டு போட்டாள். கொஞ்சம் ஆசுவாசமாகி அவளது தோளில் சாய்ந்து தேம்பினாள் ஸ்வேதா. அழாதடி செல்லம், கட்டு போட்டாச்சில்ல, எல்லாம் சரியாக போயிடும். சரி, எங்கே அறுத்துக்கிட்ட சொல்லுடா செல்லம். அவள் இடுப்பில் இருந்த ஸ்வேதா திரும்பி கீழே கையை காட்டினாள். அங்கே அவள் காட்டிய இடத்தில் பலவிதமான பொம்மைகள் கடந்தது. பார்த்தவள், பொம்மையோட தானே விளையாடிக்கிட்டு இருந்த, அப்புறம் எப்படிடா செல்லம்? ஸ்வேதா திரும்ப அந்த பொம்மைகளின் நடுவே கையை காட்ட அங்கே அலங்கரிக்கப்பட்ட மிக அழகான ஒரு பார்பி பொம்மை சிரித்து கொண்டிருந்தது. பார்பி பொம்மையா? நேற்று வாங்குனேமே, அதுவா? அது கடிச்சிடுச்சா? ஐயோ, அம்மாட்ட விளையாட்டா? பயத்துடன் வேகமாக தலையாட்டினாள். அதற்குள் உள்ளிருந்த குக்கர் விசில் அடிக்க, சமத்துக்குட்டி, அழகாக பொம்மையோட விளையாடு, அம்மா இப்போ வந்துடுறேன் என்ன? அவளை இறக்கிவிட போனவளின் சேலையை பிடித்தபடி அழ ஆரம்பித்தாள் ஸ்வேதா. செல்லம்ல, அம்மாவுக்கு உள்ள வேலை இருக்குடி செல்லம். பாப்பாவை தூக்கிக்கிட்டே எல்லா வேலையும் பார்க்க முடியாதுல்ல, சரியா? இங்கே இரு என்ன? அவளை வலுக்கட்டாயமாக இழுத்து பொம்மைகளின் அருகே இறக்கிவிட்டு சமையலறை நோக்கி ஓடினாள். கண்களில் பீதி பரவ அந்த பொம்மையையே உற்று பார்த்து கொண்டிருந்த ஸ்வேதாவை பார்த்து மெல்ல மெல்ல வாய் திறந்து சிரித்தது அந்த பார்பி பொம்மை. கூர்மையான சிறு சிறு பற்கள் வெளியே தெரிய வாயிலிருந்து ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் வழிந்தது. மிரண்டு போன ஸ்வேதா பயத்தில் கண்கள் விரிய பின்னால் நகர அவளை நோக்கி மெல்ல நகர்ந்து வர ஆரம்பித்தது. கட்டுப்போட்ட விரல் வலிக்க கைகளை ஊனி தட்டு தடுமாறி வேகமாக எழுந்து பாவாத கால்களால் அடிமேல் அடி வைத்து நகர ஆரம்பித்தாள். அதற்குள் அந்த பார்பி பின்னால் வேகமாக அருகில் வர தடுமாறி பொத்தென்று கீழே விழுந்தாள். கண்கள் ரெண்டும் கொடூரமாய் மாற வாயை திறந்து அவள் மேல் தாவியது பார்பி. அவளது கால் விரல்களை தன் சிறு வாயால் கவ்வி பிடித்தது. வேகமாக தன் தளிர் கால்களை உதறினாள். தன் கோரை பற்களால் அவளது கட்டை விரலை கவ்வி அது மெல்ல மெல்ல கடிக்க ஆரம்பித்தது. பீட்டு வந்த ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி சுவைக்க ஆரம்பித்தது. மா மா. அவளது அலறல் அமைதியான அந்த அறையில் பட்டு எதிரொலித்தது. ஓடி வந்த ஆனந்தி குழந்தையின் கால்களில் ரத்தம் பீறிட்டு வர குழப்பமாகி அதிர்ச்சியுடன் தூக்கினாள். அருகில் அந்த பார்பி பொம்மை வாய்மூடி அழகாக சிரித்து கொண்டிருந்தது. என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு? கையும் காலையும் அழுத்துக்கிட்டே இருக்க. ஸ்வேதா அழுது அரற்றி அந்த பொம்மையை காட்ட ஒன்றும் விளங்காமல் அந்த பார்பி பொம்மையை தூக்கி முன்னும் பின்னும் திருப்பி பார்த்தாள். இது ஷார்ப்பான எதுவுமே இல்லையே ஷார்ப்பா என்று கொஞ்சம் குழம்பி போய் பொம்மையை தரையில் போட்டுவிட்டு அவளை தோளில் தூக்கி கொண்டு வாஷ் பேஷனுக்கு சென்றாள். அவளையே வெறிக்க பார்த்திருந்த அந்த பார்பி பொம்மை தன் நாக்கால் உதட்டில் வழிந்த ரத்தத்தை நக்கியபடி சிரித்தது. ட்ரிங் 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 போன் ஒலித்தது. ஹலோ, சொல்லுங்க, நான் பேசலாம்னு இருந்தேன். என்னாச்சுமா? சாயங்காலம் சீக்கிரம் வந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணுங்க. எதுக்கு? யாருக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஸ்வேதா தான் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. காலையில் கையை எடுத்துக்கிட்டா, இப்போது கால் வரல. ஐயோ, இப்போவே வரவா? இப்போ வேண்டாம், மருந்து போட்டு கட்டு போட்டிருக்கேன். சாயங்காலம் போயிட்டு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடலாம். இவளை வச்சுக்கிட்டு சமாளிக்கவே முடியலங்க. வளர வளர விளையாட்டும் ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்குது. ஒரு வேலை பார்க்க முடியல. ஐயோ, சரி சரி, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க, நான் வச்சிட்றேன். இடுப்பில் இருந்தவள் அம்மாவின் தோலை கட்டி கொண்டு எதிரே இருந்த ரூமின் வாயிலில் நின்றபடி இருந்த அந்த பொம்மையை பார்த்து கொண்டிருந்தாள். மெல்ல அவளது கைகளை தூக்கி வா என அழைத்தது அந்த பொம்மை. மிரண்டு தலையை திருப்பி கொண்டாள். கண்களில் சொல்ல முடியா பயம் பரவியது. அம்முக்குட்டி, இந்த பாலை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்குறியா? அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குடி கண்ணு. சொன்னால் கேட்கணும் செல்லம் இல்லை. வேகமாக தலையை மறுத்து ஆட்டினாள். நான் தூங்க மாட்டேன். ரொம்ப படுத்துறடி. அவளை சுமந்தபடியாக அந்த அறைக்குள் நுழைந்தாள் ஆனந்தி. தட் 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 தட்
மெல்லிய சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அதை கவனிக்காது கட்டிலில் உட்கார்ந்து ஸ்வேதாவுக்கு பால் புகட்ட ஆரம்பித்தாள். மெல்ல மெல்ல கட்டிலை நோக்கி ஓரமாய் நகர்ந்து வந்தது. கட்டிலின் காலை பிடித்து மெல்ல ஏறி ஏறி ஸ்வேதாவை மடியில் போட்டுக்கொண்டு தாளாட்டி தூங்க வைத்து கொண்டிருந்தவள் கண்கள் கூடத்தை மேய்ந்தது. இறைந்து கடந்த பொம்மைகளில் அந்த பார்பி பொம்மையை காணவில்லை. குழப்பத்தில் ஏதேச்சையாய் பக்கவாட்டில் திரும்ப கட்டிலில் அந்த பார்பி பொம்மை சிரித்த முகத்துடன் அழகாய் கடந்தது. நெற்றியை சுருக்கியவள் குழப்பமானாள். இது இது அங்கே தானே கடந்துச்சு. எப்படி எப்படி இங்கே? பயம் கொஞ்சம் கவ்வ மெல்ல அதை நடுங்கும் கைகளுடன் தொட்டாள். எந்த அசைவும் இல்லை. ச்சே, ஏதோ ஞாபகம் வருதே, அங்கே நானே வச்சுட்டு நான் ஒருத்தி என்ன தான் ஞாபகம். ஐயோ, ஒரு வேலையை பார்த்தா பரவாயில்ல. தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு பொம்மையை கீழே வைத்தாள். திரும்ப அவள் கவனம் குழந்தை மேல் பதிய அருகில் கடத்தப்பட்ட பர்பி பொம்மை மெல்ல ஊர்ந்து ஊர்ந்து ஆனந்தியின் மடியில் கடந்த ஸ்வேதாவின் கால்களுக்கு அருகில் வந்தது. கட்டுண்டிருந்த விரலில் கசிந்த இரத்தத் துளிகளை தன் நாக்கினால் நக்க ஆரம்பித்தது. சிறிது நேரம் ஏதோ சிந்தனையாய் தூங்கிய குழந்தையை விருட்டென தூக்கியவள் அவளது காலில் பார்பி தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனாள். அதன் கைகள் ஸ்வேதாவின் விரலில் மூடியிருக்க பயந்து போய் வேகமாக இழுத்தாள். மனதில் ஏதோ கலக்கம் பரவ வெறுப்புடன் ஒரு பார்வை பார்த்து அதை ஜன்னலின் வழியே தூக்கி எறிந்தாள். கீழே விழுந்த அந்த பொம்மை அதன் தலை தனியே விழ கடகடவென சிரித்தது. முண்டம் தனியாக கடந்தது. மனதில் ஏனோ இனம் புரியா உணர்வு அழுத்த ஸ்வேதாவை தூளியில் போட்டுவிட்டு போனை நோக்கி விரைந்தாள். தரையில் கடந்த முண்டம் கைகளை ஊனியபடி கால்களை இழுத்து கொண்டு தலையை நோக்கி தவழ்ந்தது. ஓரமாய் கிடந்த தலை விகாரமாய் சிரித்து கொண்டிருந்தது. அதனை நோக்கி சென்ற உடல் கைகளால் தலையை பிடித்து இணைத்து கொண்டது. மெல்ல மெல்ல மெல்ல. ஹலோ ஹலோ, சொல்லுமா, குழந்தை எப்படி இருக்கா? தூங்குறா. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? ஏம்மா, சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் போகலான்னு? இப்போது மனதில் ஏதோ பயம் அழுத்த. இல்லை, நீங்கள் இப்பயே கிளம்பி வாங்க. என்னமோ தெரியல, ஏதோ தப்பாக நடக்குது, எனக்கு தப்பாக தெரியுது. என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வாங்க சொல்லிவிட்டு ஃபோனை அணைத்தாள். உள்ளே பால் அடுப்பில் வைத்த ஞாபகம் வர வேகமாக சமையல் அறைக்கு ஓடினாள். ஜன்னலை தொத்தி கொண்டிருந்த பார்பி தூளியை நோக்கி வெறியுடன் தவி பாய்ந்தது. சிறிது நேரம் வீல் என்று ஸ்வேதாவின் அலறல் கேட்க கையில் வைத்திருந்த பாத்திரத்தை கீழே போட்டுவிட்டு வேகமாக ஓடினாள் ஆனந்தி. அங்கே தூளி முழுவதும் இரத்தமாகி வழிய பதபதப்புடன் அருகில் ஓடிச் சென்று தூளியை விலக்கி பார்த்தாள். உள்ளே குழந்தையின் கழுத்தை கடித்து சுவைத்து கொண்டிருந்த பார்பி இரத்தம் சொட்ட சொட்ட தன் கோரை பற்கள் தெரிய கொடூரமாக கண்களை உருட்டியபடி தலையை மெல்ல திரும்பி அவளை பார்த்தது. ஐயோ ஐயோ! ஒரு கணம் பயத்தில் ஆனந்திக்கு நெஞ்சடைத்து தலை சுற்ற இரத்த வெள்ளத்தில் கடந்த ஸ்வேதாவை கண்டு அலறலுடன் மயங்கி கீழே சரிந்தாள். தூளில் இருந்து மெல்ல எட்டி பார்த்தது சராளென மயங்கி கிடந்த அவள் மேல் பாய்ந்தது. அவள் கழுத்தை தன் கைகளால் இறுக்கி குரல் வலையில் துடித்து கொண்டிருந்த இரத்த நாளத்தில் தன் கூரிய பற்களால் அழுத்த பதிந்தது. இரத்தம் மெல்ல மெல்ல வழிந்தோட, ஆனந்தி ஆனந்தி ஆனந்தி! படபடப்புடன் வெளியே கதவை தட்டி கொண்டிருந்தான் பரத்.